லாங் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின். அதுல ஏ பார்ட் ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஹீட்டிங் சம்பந்தமா ஒரு லா இருக்கு, அதை சொன்னவர் வந்து ஜூல், அதனால ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அதை நம்ம ஸ்டேட் பண்ணோம். அந்த லா என்னன்னு நம்ம சொல்லணும். செகண்ட் பி, an alloy of nickel and chromium is used as the heating element. Why? அலாய்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுன்னு அர்த்தம், இது ரெண்டுத்தையும் கலக்கிறதுன்னு அர்த்தம், அதுக்கு பேரு அலாய். அந்த அலாய் வந்து நிக்கலும் குரோமியமும் சேர்க்கப்பட்டது. அதுக்கு வந்து இதை ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு என்னன்னு சொல்லுவாங்க, நீக்ரோம்னு சொல்லுவாங்க, இல்ல நைக்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைய நம்ம ஹீட்டிங் எலமெண்டா யூஸ் பண்றோம். ஏன்னு கேக்குறாங்க. சி, ஹவு டஸ் a fuse wire protect electrical appliances? ஃபியூஸ் வயரு நம்ம இது ஏற்கனவே ஃபோர்த் டீட்டெயிலையும் பார்த்தோம். ஃபியூஸ் வயரு எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை பாதுகாக்குது. பேஜ் நம்பர் 50ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. H = I² RT. இதுதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கான ஃபார்முலான்னு சொல்லலாம். H = I² RT. ஹெச்ன்றது ஹீட்டிங், அந்த ஹீட் சம்பந்தமா சொல்றது. I கரண்ட், R ரெசிஸ்டன்ஸ், T ஃபார் டைம். இது அப்படியே நம்ம இப்ப ஸ்டேட்மெண்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா என்னன்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதும் எல்லாமே நியூமரேட்டர்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதை நம்ம சம்ல எல்லாம் பார்த்திருக்கோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல்லாம் இருந்தாலும் திரும்ப சொல்றேன். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா என்னன்னா, இப்ப இங்க லெட்டர் ஆர் வந்து நியூமரேட்டர்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, ஐன்றது டினாமினேட்டர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அப்ப ஆரும் ஐயும், அதாவது ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இதை நான் சிம்பிளா ஓம்ஸ் லால இருந்தா எடுத்து எழுதியிருக்கேன். V = IR. அப்ப V டிவைடட் பை I, ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தா V டிவைட் பை I = R. இதை வந்து R = V by I ன்னு சொல்லலாம். இதுல சிம்பிளா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆரும் ஐயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், தலைகீழ இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் குறையும். அப்படியே ஆப்போசிட், இன்க்ரீஸ் ஆனா இது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இதுல பார்த்தோம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கா, அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹீட் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹீட் அதிகமாகும், டைம் அதிகமாச்சுன்னா ஹீட் அதிகமாகும். இதுதான் மீனிங். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இதுதான் மீனிங். டைரக்டா இருக்கு, ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸா இருக்கு, ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகும்ன்றதான் மீனிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஸ்டேட்ஸ் தட், நம்ம லா தான் ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான் இதை எழுதுறோம். தட் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் எனி ரெசிஸ்டர் இஸ், ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் நம்ம சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணிருந்தோம்னா நம்ம சம்லாம் பார்த்திருக்கோம். அந்த ரெசிஸ்டர்ல, எனி ரெசிஸ்டர், ஏதாவது ஒரு ரெசிஸ்டர்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும்னா, எதை பொறுத்து இருக்கும்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். நம்ம இந்த ஃபார்முலா படிச்சாலே போதும், இந்த சென்டென்ஸ் நம்மளே எழுதிக்கலாம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு போட்டுட்டு ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட், கரண்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணி எழுதணும். பாசிங் த்ரூ த ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டர் வழியா பாயக்கூடிய கரண்ட்னு அர்த்தம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர். இங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு சொன்னோம், அந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ தான் ரெசிஸ்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுங்க. ரெசிஸ்டர்ன்றது அந்த பொருள், ரெசிஸ்டர் வரையும்ல சர்க்கியூட்ல, அதையும் நான் காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டீடைல் ஆன்சர்லயே பார்த்தோம், இது மாதிரி எல்லாம் வரைகிறது தான் ரெசிஸ்டர். இதுதான் ரெசிஸ்டர், இதனுடைய அளவு, தடுக்கக்கூடிய அளவு தான் ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய வேல்யூ. ரெசிஸ்டர்ன்றது பொருள், அந்த பொருள் செய்யக்கூடிய அளவு தான், அந்த வேலையோட அளவு தான் ரெசிஸ்டன்ஸ். இப்ப ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டைம் for which the current is passing through the resistor. அந்த ரெசிஸ்டர் வழியா கரண்ட் எவ்வளவு டைம் பாஸ் ஆகுதோ அதுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சோ இந்த ஃபார்முலாவை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்மளே எழுதிடலாம், ஓனாவே கூட எழுதலாம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எழுதணும், அந்த பேரெல்லாம் கரெக்டா எழுதணும். டைம், ரெசிஸ்டர், அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்லாம். நெக்ஸ்ட், செகண்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர். ஏன் வந்து நைக்ரோம், இதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு அலாய் கிடைக்கும், அதாவது நைக்ரோம்ன்ற அலாய் கிடைக்கும். is used as a heating element because, என்ன காரணம்னா, it has high resistivity. இந்த ரெசிஸ்டிவிட்டியை புரிஞ்சிக்கிறதுக்கு இதை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், இந்த ஆன்சருக்கு தேவையில்லை, ஆனா இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு தேவை. எலக்ட்ரிக் அயன், எலக்ட்ரிக் டோஸ்டர், ஓவன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இது சிம்பிளானா, எலக்ட்ரிக் அயன்னா அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் டோஸ்டர்னா இந்த பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணுவாங்க அந்த மிஷின், எலக்ட்ரிக் ஹீட்டர்னா வாட்டர்லாம் சுட வைப்பாங்கல்ல, ஹீட் பண்ணுவாங்கல்ல அது. இதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓவன் நம்மளுக்கு தெரியும்,
அந்த பொருட்கள்லாம் ஹீட்டிங் எலமெண்டா, ஹீட் பண்ணக்கூடிய பொருளா எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா நைக்ரோமை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, அதை வந்து புரிஞ்சு படிச்சோம்னா இதை ஈஸியா படிக்கலாம். ரெசிஸ்டிவிட்டி அதிகமா, அதாவது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து அந்த பொருள்ல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து அதிகமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பாக்ஸுக்கு உள்ளார நிறைய இந்த நைக்ரோம்லாம் வச்சிருப்பாங்க. அந்த நைக்ரோம்ன்றது அதிகமா ரெசிஸ்டன்ஸ் உள்ளதா இருக்கிறதுனால, ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால, ரெசிஸ்டன்ஸ்க்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் டிஃபரன்ஸ்லாம் என்னன்ட்டு நான் ஏற்கனவே ப்ராப்ளம்லையும் சொல்லிட்டேன். ரெசிஸ்டன்ஸ்னா ஜென்ரலா அந்த பொருளுக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றது. ரெசிஸ்டிவிட்டினா அதை 1 மீட்டர் லென்த்லயும் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவிலையும் சொல்றதுதான் ரெசிஸ்டிவிட்டி. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது, அதனால நான் டீட்டெயிலா போல. இப்ப சிம்பிளா அயன் பாக்ஸ் உள்ளார நைக்ரோம் இருக்கு, அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கு. ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருந்தா ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அந்த பொருள் வந்து சீக்கிரமா ஹீட் ஆகும். அயன் பாக்ஸ் வந்து சீக்கிரமா ஹீட் ஆகும். அயன் பாக்ஸ் சீக்கிரமா ஹீட் ஆச்சுன்னா நம்ம துணியை சீக்கிரமா அயன் பண்ண முடியும். இதுக்கு லோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருந்தா தான் ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருந்தா தான் ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆனாதான் நம்ம எந்த பொருளா இருந்தாலும் சீக்கிரமா ஹீட் பண்ண முடியும், இல்ல அயன் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், இட் ஹாஸ் a ஹை மெல்டிங் பாயிண்ட். இப்ப அந்த பொருள் வந்து நல்லா ஹீட் ஆகுதுன்னா அது வந்து உடனே மெல்ட் ஆயிடக்கூடாது. அந்த பொருள் வந்து இந்த நைக்ரோம்ன்ற பொருள் வந்து அயன் பாக்ஸ் உள்ளார இருக்குன்னு சொன்னா அந்த இருக்கிற பொருள் ஹீட்டிங் எலமெண்ட் வந்து வேகமா அதோட மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் ஆயிடக்கூடாது. அதாவது அதுக்கு மெல்டிங் பாயிண்ட்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கணும். அதிகமா இருந்ததுன்னா அது மெல்ட் ஆகாது, நம்மளுக்கு தேவையான வேலைக்கு அது பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இது லோ மெல்டிங் பாயிண்டா இருந்ததுன்னு வச்சுப்போம். நம்ம அதை ஹீட் பண்ண உடனே, கரண்ட் அதுக்கு பாஸ் பண்ண உடனே ஹீட் ஆகும். ஹீட் ஆன உடனே அந்த பொருளே மெல்ட் ஆயிடும், அந்த பொருளே வீணா போயிடும். அதாவது அயன் பாக்ஸ்ன்ற பொருளே வீணா போயிடும். அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். மெல்டிங்னா என்னன்னா உருகுறதுன்னு அர்த்தம். இப்ப ஐஸ் கியூப் இருக்குல்ல, ஐஸ் கியூப் மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டரா மாறிடும். அதே போல இந்த நைக்ரோம்ன்ற பொருள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல மெல்ட் ஆகக்கூடாது. மெல்ட் ஆச்சுன்னா அதுக்கு அந்த அயன் பாக்ஸுக்கு உள்ளார இருக்கிற இந்த நைக்ரோம் மெல்ட் ஆயிடுச்சுன்னா அயன் பாக்ஸே வேஸ்ட் ஆயிடும். அதுதான் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹை ரெசிஸ்டிவிட்டினா ஹை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணா, ஹை மெல்டிங் பாயிண்ட்னா அதை ஹீட் பண்ற அளவு வந்து அது தாங்கணும், அது மெல்ட் ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் தேர்டு, இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்டு. சிம்பிளா ஆக்சிடைஸ்னா என்னன்னா, ஏதோ ஒரு பொருள் இருக்கு. இப்ப அயன் பாக்ஸை எடுத்துப்போம். அயன் பாக்ஸ்ல உள்ள அந்த ஹீட்டிங் எலமெண்ட் வந்து, ஹீட்டிங் எலமெண்ட்னா நைக்ரோம், அந்த எலமெண்ட் வந்து நம்மள சுத்தி இருக்கிற ஆக்சிஜன் கூட, அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜன் கூட, நம்ம சரௌண்டிங்ல இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதுவும் இதுவும் ஒன்னு சேர்ந்ததுன்னா ஆக்சிடேஷன்ற ப்ராசஸ் நடக்கும். அது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அந்த பொருள் சீக்கிரமா வீணா போயிடும். கரண்ட் சம்பந்தமான பொருட்கள்லாம் ஆக்சிடேஷன் நடக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் சம்பந்தமான எந்த பொருளா இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்கிற பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஆக்சிடேஷன் அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கக்கூடாது. அது நடக்காம இருந்தாதான் அந்த பொருள் வீணாகாம இருக்கும். ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா அந்த பொருள் வீணாயிடும்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்கு இந்த பொருள் வந்து வீணாக கூடாது. அப்ப நாட் ஈஸிலி ஆக்சிடைஸ்ட். ஆக்சிடேஷன்றது நடந்துட்டு தான் இருக்கும் நம்மள சுத்தி, அது குறைவா இருக்கணும், இல்லைன்னா அது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகக்கூடாது. சிம்பிளா நைக்ரோம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆக்சிடேஷன்றது அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காது. அப்ப அந்த பொருளை நம்மளால ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ண முடியும்ன்றதான் மீனிங். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர், இது நம்ம ஏற்கனவே ஃபோர்த் டீடைலையும் பார்த்துட்டோம், இருந்தாலும் திரும்ப பார்க்கலாம். இந்த ஆன்சருக்காக இந்த ஃபியூஸ் ஒயர் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். ஃபியூஸ் ஒயரை நம்ம சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும், லைவ் ஒயரோட கனெக்ட் பண்ணணும். நம்ம பார்த்தோமா என்னன்னு எலக்ட்ரிக் சர்க்கியூட், ஒரு சர்க்கியூட்ல when a large current passes through the circuit, அந்த சர்க்கியூட் வழியா அதிகமான கரண்ட், எக்ஸஸ் கரண்ட் இல்ல லார்ஜ் கரண்ட்னு சொல்லுவாங்க, அது பாஸ் ஆச்சுன்னா, அதிகமா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா the fuse wire melts. ஃபியூஸ் ஒயர்ன்றது மெல்ட் ஆயிடணும். இப்ப இதே புரிஞ்சுக்கிங்களா, இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ன்றது நைக்ரோம்னு பார்த்தோம்ல, அது அவ்வளவு சீக்கிரத்துல மெல்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அது நம்மளுக்கு ஹீட் பண்றதுக்கு தான் அந்த பொருளை யூஸ் பண்றோம் அயன் பாக்ஸ்ல. ஆனா ஃபியூஸ் ஒயர்ன்றது சீக்கிரமா மெல்ட் ஆயிடணும். ஏன்னா அதிகமா கரண்ட் அந்த சர்க்கியூட் வழியா பாஸ் ஆச்சுன்னா நமக்கு நம்ம சர்க்கியூட், அதாவது நம்ம பொருட்கள்லாம் பாதுகாக்கணும்னா அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து கரண்ட் அதிகமாகும் போது மெல்ட் ஆயிடணும். அப்ப சர்க்கியூட்டை வந்து பிரேக் பண்ணிடும் அர்த்தம், சர்க்கியூட்டை பிரிச்சிடும். சர்க்கியூட் லைவ் ஒயர்ல இருந்து பிரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நம்ம பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படும், டிவி ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் பாதுகாக்கப்படும். இப்ப இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து ஏன் மெல்ட் ஆகுது? ஏன்னா அந்த ஃபியூஸ் ஒயர்ல நான் ஒயர் தான் இருக்குன்னு சொன்னா அந்த ஒயர் வந்து ஹீட் ஆகும்.
அந்த ஒயருக்கு ரெசிஸ்டிவிட்டிலாம் இருக்கும், அதனால ஹீட் ஆகும். அந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். நம்ம மேல என்ன பார்த்தோம், H = I² RTன்னு பார்த்தோமா? அதே போல இந்த ஒயர் வழியாகவும் ஃபியூஸ் ஒயர் வழியாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அந்த ஒயருக்கு, ஒரு டைமுக்கு ஃப்ளோ ஆகுது. அது அதிகமாச்சுன்னா அந்த கரண்டோட அளவு வந்து இதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன்லாம் பண்ணுவாங்க. ஃபியூஸ் ஒயரே அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. அந்த கரண்ட் அதிகமாச்சுன்னா ஃபியூஸ் ஒயர் வந்து மெல்ட் ஆயிடும். அண்ட் ஹென்ஸ் த சர்க்யூட் கெட்ஸ் டிஸ்கனெக்டட். சர்க்யூட் வந்து பிரிஞ்சிரும்னு அர்த்தம். தேர்ஃபோர் த சர்க்யூட் அண்ட் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆர் சேவ்டு ஃப்ரம் எனி டேமேஜ். இந்த சர்க்யூட்டும் இந்த சர்க்யூட்ன்றது நம்ம வீட்டில் இருக்க ஃபுல் சர்க்யூட் இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாக்ஸுக்கும் ஃபியூஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ்னா என்ன மீனிங்னா, ஸ்விட்ச் போடுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் இருக்குமா, அந்த பாக்ஸ்ல ஸ்விட்சுக்கு பக்கத்துல ஃபியூஸ் சின்னதா ஒரு ஃபியூஸ் இருக்கும், மெயின் பாக்ஸ்ல பெருசா ஃபியூஸ் இருக்கும். சோ அந்த சர்க்யூட்டை, நம்ம வீட்டில் இருக்க சர்க்யூட்டை பாதுகாக்குதுன்னு அர்த்தம். அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், அந்த பொருட்கள்லாம் சேவ் பண்ணுது, எந்த டேமேஜும் ஆகாம. The fuse wire is made up of a material whose melting point is relatively low. இதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ஹீட்டிங் எலமெண்ட் ஹீட் பண்றதுக்காக உபயோகப்படுத்தினா அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும். அது சீக்கிரமா மெல்ட் ஆயிடக்கூடாது அந்த ஒயரு இல்ல அந்த ஹீட்டிங் எலமெண்ட். அதுவே நம்ம ஃபியூஸ் ஒயரா ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்றோம்னா அதுக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து குறைவா இருக்கணும். ஏன்னா கரண்ட் அதிகமா பாஸ் ஆகும்போது அது மெல்ட் ஆயிடணும், நம்ம சர்க்யூட்டை பாதுகாக்கணும். அது மெல்ட் ஆகாம இருந்ததுன்னா சர்க்யூட்ல இருக்க எல்லா பொருளும் வீணாயிடும். இதை நம்ம சர்க்யூட்டை வச்சு ஒரு டைம் பார்ப்போம். ஃபியூஸ் ஒயர்னா இந்த டயக்ராம் வந்து நம்ம 4th டீடைல்ல பார்த்த டயக்ராம் தான். மெயின் ஃபியூஸ்ன்னு சொன்னால அதை வச்சே பார்ப்போம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மெயின் ஃபியூஸ்னா மெயின் பாக்ஸ்ன்னு சொல்றோம்ல, இந்த மீட்டர் ரீடிங்லாம் இருக்குமே அதுக்கு பக்கத்துல இருக்கும். இதுவே சின்ன சின்ன ஃபியூஸும் இருக்கும். அந்த ஃபியூஸ்ல எங்க இருக்கும்னா நம்ம ஸ்விட்ச் போர்டு இருக்கும், அந்த ஸ்விட்ச் எல்லாம் போடுற இடம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சின்ன ஃபியூஸ் இருக்கும். எல்லாருமே பார்த்து புரிஞ்சுங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த மெயின் ஃபியூஸ் வச்சு நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். லைவ் ஒயர் இதுல இருந்து கரண்ட் வருது, அதிகமா கரண்ட் வந்ததுன்னா, இதுவே இங்க ஃபியூஸ் இல்லைன்னு எடுத்துக்கணுங்க, அதிகமா கரண்ட் வந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும், இது வழியா போகும், இந்த பொருட்கள்லாம் டேமேஜ் பண்ணிடும். இதுவே ஃபியூஸ் இருக்குன்னா இது வந்து இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி விட்டுரும், இந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுரும். இந்த ஒயரை கட் பண்ணுச்சுன்னா இந்த கரண்ட் இதோட வந்து அப்படியே நின்றுடும், இதுக்கப்புறம் கரண்டே ஃப்ளோ ஆகாது. அப்ப பொருட்கள்லாம் சேவ் ஆகும். எப்பன்னா கரண்ட் அதிகமா வரும்போது.